ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு 4 நிகழ்ச்சிகளை தாண்டிவிட்டது. இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தா, உண்மையிலே இந்த நிகழ்ச்சி உங்களில் அநேகருக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது என்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ஃபீட்பேக் அனுப்பி அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளோ உதவிகரமாக இருந்தது என்றும், தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு பரிச்சயம், தீர்க்க தரிசனத்தை குறித்த சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது, நாங்கள் ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறோன்னு நிறைய பேர் எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்பியிருக்கிறீங்க. அதிலும் குறிப்பாக வாலிபர்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் நிறைய செய்திகளை அவங்க கேட்கறதுனால, அவங்க கையில் வச்சுருக்கிற ஃபோனு அல்லது சமூக வலைத்தளங்களில் நிறைய செய்திகளை கேட்கறதுனால இன்றைக்கு வாலிபர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியங்களை கேட்கறதுலையும் பார்க்கறதுலையும் நேரம் செலவழிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளில் தேவனுடைய வசனத்தை தேடி வாசிக்கணும், ஆராயணும் என்ற ஆர்வம் இந்த கடைசி நாட்களில் பெருகி இருப்பதையும் கவனிக்க முடியுது. ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும், மேலோட்டமாக கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதை விட நுணுக்கமாக பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் இன்றைக்கு நிறைய வாலிபர்களுக்குள்ளே உண்டாயிருப்பதை கண்கூடாக நான் கவனித்து பார்க்க முடியுது. நம்முடைய நிகழ்ச்சியும் கூட உங்களில் அநேகருக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதற்காக கர்த்தருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் சில ஃபீட்பேக் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி இங்கிலீஷ்லேயே வருதே, நாங்கள் இதுவரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சிகளை தமிழில் தானே கேட்டிருக்கிறோம், இப்போ இங்கிலீஷில் வருது, இது எப்படி மாற்றுறது, நீங்கள் தமிழில் ஒளிபரப்பு செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சிலர் அந்த கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த நிகழ்ச்சி, குறிப்பாக இந்த தீர்க்க தரிசன நிகழ்ச்சி உலக நாடுகளில் இருக்கிற பிற கிறிஸ்தவர்களாலும் கவனிக்கப்படுகிறது. அதில் நிறைய பேர் பல காலங்களுக்கு முன்பாக புலம்பெயர்ந்து வெளி தேசங்களில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழில் ஒரு ஆழமான அனுபவம் இல்லாமல் இருக்குது. தமிழ் பேசுவாங்க, ஆனால் கொஞ்சம் டீப்பான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் பேசுனா அது அவர்களுக்கு முழுவதுமாக விளங்கி கொள்ள முடியல. அதனால் நிறைய பேர் என்ன விருப்பம் தெரிவித்திருந்தார்கள், இந்த நிகழ்ச்சி இங்கிலீஷில் வந்தால் இன்னும் நல்லா இருக்குமே என்று விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்முடைய நிகழ்ச்சியிலேயே 2 ஆப்ஷன் வச்சுருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு எந்த மொழியில் இந்த நிகழ்ச்சி வந்தாலும் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் அடையாளம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஆடியோ ட்ராக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 மொழிகள் அதில் காட்டப்படும். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று தமிழ். உங்களுக்கு எந்த மொழி விருப்ப மொழியோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே நிகழ்ச்சி நீங்கள் எந்த மொழியை எடுத்தீர்களோ அந்த மொழியில் அது ஒளிபரப்பாகும். ஒருவேளை எனக்கு இங்கிலீஷில் நான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் என்ற மொழியில் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே இதே நிகழ்ச்சி அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷில் மாறிவிடும். இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் நீங்கள் கவனித்து கேட்கணும் என்பதற்காகத்தான். அது அப்படியே எக்ஸாக்டாக ரொம்ப பெர்ஃபெக்டாக டப்பிங் பண்ண மாதிரி இருக்காது, கிட்டத்தட்ட டப்பிங் பண்ண மாதிரி அந்த வார்த்தைகள் இதில் வரும். சொல்லப்பட்ட செய்தி அப்படியே இங்கிலீஷில் ஒளிபரப்பாகும். அதனால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கங்க. வரலையேன்னு கேட்காம செட்டிங்ஸ் போய் ஆடியோ ட்ராக் என்ற இடத்துல நீங்கள் உள்ளே போனால் அதில் 2 மொழி காட்டும். உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டு அந்த மொழியிலே நிகழ்ச்சியை கவனிக்கலாம். இந்த கடைசி நாட்களில் இந்த தீர்க்க தரிசனங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று ஏன் யோசித்தோம்னா, கடைசி நாட்களில் நம்ம அதிகமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகங்கள். கர்த்தருடைய வேதம் முழுசுமே பார்த்திங்கன்னா அதில் 70% மேலே தீர்க்க தரிசனங்களால் நிரம்பின ஒரு புத்தகம். கர்த்தருடைய வார்த்தை என்பதே ஒரு தீர்க்க தரிசனம்தான். வேதத்தில் தான் உலக தோற்றம் முதற்கொண்டு
உலகத்தினுடைய முடிவு வரைக்கும், முடிவுக்கு பிறகு வருகிற கிறிஸ்துனுடைய ராஜ்யம் வரைக்கும் பல செய்திகள் முன்னோடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் நம்மை சுற்றிலும் பல குழப்பமான நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம இந்த வேதத்தின் உதவியினால் இது என்ன நடக்குது, இது எப்படி வந்து முடியும், நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கணும் என்று தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் அதிகமாக தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கணும். நிறைய பேர் தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசித்தா எங்களுக்கு ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை எப்படி வாசிக்கணும் என்று தீர்க்க தரிசனத்தோடு அவர்களுக்கு ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த முயற்சியை நாம் எடுத்திருக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தைகளில் பழக 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 நீங்கள் தீர்க்க தரிசனங்களை அடையாளம் கண்டுகொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கடைசி நாட்களில் என்ன மாதிரியான குழப்பங்கள் வருகிறது, கடைசி நாட்களில் நம்மை வஞ்சிப்பதற்கு எத்தனை சாத்தானுடைய தந்திரங்கள் வருகிறது என்பதெல்லாம் தீர்க்க தரிசனத்தை கொண்டு தான் நம்ம கவனித்து பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது இருண்ட காலத்தில், இந்த கடைசி காலம் என்பது இருண்ட காலம், எது உண்மைன்னு தெரியாது, எது பொய்ன்னு தெரியாது, ஒரு இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்தில் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனம்தான் நமக்கு ஒரு விளக்கை போல பயன்படுகிறது என்று 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் பேதுரு சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் பொழுது விடியல, இப்போ இருட்டில் இருக்கிறோம். பொழுது விடிகிற வரைக்கும் இந்த இருண்ட காலத்தில் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை, அதாவது தீர்க்க தரிசன வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் தான் இந்த இருண்ட காலத்தில் எது உண்மை எது பொய் என்பதை துல்லியமாக நமக்கு வெளிப்படுத்தும். சமீபமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க, உண்மையான செய்திகளை விட பொய்யான செய்திகள் தான் உலக அளவில் நிறைய வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தீவிரமாக காட்டு தீ மாதிரி பரவுது. அப்போ இதில் எது உண்மை எது பொய் என்பதை கண்டுகொள்ள, யார் உண்மை யார் பொய் என்பதை கண்டுகொள்ள கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்ற இந்த வெளிச்சம்தான் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. அப்போ சாத்தானுக்கு நல்ல ஒரு காரியம் தெரியும். அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த தீர்க்க தரிசன வெளிச்சத்தினால் இவர்கள் இருண்ட காலங்களை சுலபமாய் கடந்து விடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். எதிர்காலங்களை குறித்து அறிந்து கொள்வதில் ஒரு குழப்பத்தை கொண்டு வரணும். இதற்கு சாத்தான் என்ன முறைகளை பயன்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தா, வெளி உலகத்தில் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் நடுவில் வரக்கூடிய காரியங்களை பற்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிற குறி சொல்லுகிறவர்கள், பிசாசின் ஆவியை வச்சு அல்லது பில்லி சூனியத்தை வச்சு ஜோசியத்தை வச்சு இந்த கிரகங்களை குறித்து நாங்கள் அதை கணக்கு போட்டு சொல்கிறோன்னு சொல்கிற வச்சு அவங்க நிறைய விஷயங்களை தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்கிறாங்க. அதில் நிறையா பேர் ஈர்க்கப்பட்டு போய் விடுகிறார்கள். இவர் சொன்னால் சரியாக இருக்கும்னு. இப்போ பாருங்கள், நிறையா டிவியில் கூட காலை நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிற நிகழ்ச்சிகள் தான் அதிகம் ஒளிபரப்பாகின்றன. இன்னொரு பக்கம் அது அவர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள், அவர்களை எப்படி குழப்புவது? அதனால் இன்னைக்கு தங்கள் மனதில் தோன்றுகிற எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நம்ப பண்ணுகிற பல ஊழியக்காரர்கள் பக்க வழியிலே எழும்பியிருக்கிறாங்க. அவங்க தங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ, அது வசனத்துக்கு பொருந்துதா பொருந்தலையா, கர்த்தர் தான் இதை பேசுகிறாரா பேசலையா, அதை பற்றியெல்லாம் இல்லை. தங்கள் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் சொல்லி அதை ஜனங்களை நம்ப வைக்கிறாங்க. அப்போ நிறைய ஜனங்களும் எது தீர்க்க தரிசனம் என்று தெரியாததுனால அவர்கள் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளை நம்பி அவருடைய மாயத்திலே இழுப்புண்டு போய்விடுகிறார்கள். அப்போ ஒரு உண்மையான தீர்க்க தரிசனம் சிலர் தன் மனதில் இருந்து தோன்றுகிற எண்ணங்களை, மனோராஜ்யத்திலிருந்து பேசுகிற காரியங்களை, மன வியாஜியங்களை பேசுகிற காரியங்களில் அவர்கள் அநேகருடைய நம்பிக்கையை தங்கள் பக்கத்தில் இழுத்து இதுதான் தீர்க்க தரிசனம் என்று நம்ப வச்சிடுறாங்க. அப்போ இதற்கு நடுவில் மெய் தீர்க்க தரிசனம் என்றால் எப்படி இருக்கும்?
ஒரு தீர்க்க தரிசனத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசன வார்த்தையை வாசிப்பது எப்படி, விளங்கி கொள்வது எப்படி என்று நம்ம கற்றுக்கொள்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம விசேஷமாக வடிவமைத்திருக்கிறோம். அப்போ இந்த நிகழ்ச்சியில் தீர்க்க தரிசன வார்த்தைகளோட, வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளோட உங்களுக்கு அதிகமாக ஒரு பயிற்சி இருக்கும்போது, ஒரு பரிச்சயம் இருக்கும்போது, தீர்க்க தரிசன வசனத்தோட உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம், ஒரு தொடர்பு இருக்கும்போது, ஒரு மாற்று கருத்தான அல்லது ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் நம்புகிற மாதிரியே வர ஒரு தீர்க்க தரிசனம் வந்தால் கூட சுலபமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம தீர்க்க தரிசனம் என்று நம்புவதற்கு காரணம் என்னென்னா, உண்மையான தீர்க்க தரிசனத்தோட நமக்கு அதிக நெருக்கம் இல்லை. ஒரு தீர்க்க தரிசனம்னா இப்படி தான் இருக்கும். எந்த ஒரு காரியத்தோட நெருங்கி 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 நம்ம பழகும்போது, வாழும்போது அதை நம்ம ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ளுகிற ஆற்றலை பெற்று விடுகிறோம். கர்த்தருடைய வசனத்தில், தீர்க்க தரிசன வசனத்தில் நீங்கள் அதிகமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது, எது உண்மையான தீர்க்க தரிசனம், எது கள்ள தீர்க்க தரிசனம் என்பதை சுலபமாக அடையாளம் கண்டுபிடித்து விடலாம். அதற்கு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை விசேஷமாக வைத்திருக்கிறோம். நம்ம இதில் வாசிக்கிற, அதை சிந்திக்கிற தீர்க்க தரிசனங்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க தரிசனங்களோட கூட ஒரு உறவை ஏற்படுத்தி விடும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. வேதத்தில் நீங்கள் பாருங்கள், பல்வேறு விதமான புஸ்தகங்கள் இருக்குது. ஜெப புஸ்தகம் இருக்குது, தியான புஸ்தகம் இருக்குது, கர்த்தருடைய மகிமையை சொல்லுகிற புத்தகங்கள் இருக்கிறது, சரித்திரங்களை சொல்லுகிற புத்தகம் இருக்குது. இப்படி நிறைய புஸ்தகங்கள் இருக்குது பாருங்கள். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால், எந்த புஸ்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்று தெரியாததுனால நமக்கு சில புத்தகங்கள் ஈடுபாட்டை உண்டு பண்ணுகிறது, சில புத்தகங்கள் நமக்கு அந்நியமாய் காணப்படுகிறது. இந்த புஸ்தகத்தை எப்படி வாசிக்கணும், இதை என்ன மெத்தடில் வாசிக்கணும் அப்படிங்கிறது தெரியாததுனால நம்ம எல்லா புஸ்தகத்தையும் ஒரே மாதிரி வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிறதுனால நமக்கு சில புத்தகங்கள் நம்முடைய மனநிலைக்கு ஏற்ப நமக்கு ஒரு ஈர்ப்பை உண்டு பண்ணுகிறது, சில புத்தகங்கள் நமக்கு அந்நியமாக காணப்படுகிறது. தீர்க்க தரிசன புத்தகம் அப்படித்தான். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசன புத்தகத்தை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை தெரியாமல் இருக்கிறதுனால தான் தீர்க்க தரிசனங்களை வாசித்தும் அதை விளங்கி கொள்வது கடினமாக இருக்கிறது. தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அவர்களுக்கு ஒரு அந்நிய புஸ்தகம் போல காணப்படுகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, சங்கீத புஸ்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சங்கீத புஸ்தகம் அதிகமாக ஒரு தியானம், ஜெபம், இதுதான் ரொம்ப முக்கியத்துவம். சங்கீத புஸ்தகம் முழுசும் பரிசுத்த பக்தனாகிய தாவீது தேவனிடத்தில் அமர்ந்திருந்த போது அவர் மனதில் தோன்றின கர்த்தரை குறித்த தியானம், தேவனிடத்தில் அவர் வைத்த விண்ணப்பம் போன்றவைகள் தான் அதிகமாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு நம்ம குறிப்பெல்லாம் இடத்துலாம் ரொம்ப வாசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து அந்த சங்கீதத்தை அப்படியே வாசித்து நீங்கள் அதை உங்கள் மனப்பூர்வமாக சொல்லி அதை நீங்கள் வாசித்து அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் ஜெபிச்சு அப்படி வாசிச்சிங்கன்னா அந்த புஸ்தகத்தை எளிதாக விளங்கி கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். முழங்காலில் நின்று அல்லது உங்கள் ஜெப நிலையில் சங்கீத புஸ்தகத்தை வாசித்து நல்லா வாய் விட்டு சொல்லி அதோடு கூட உங்களுடைய ஜெபத்தை இணைத்தால் அந்த புஸ்தகத்தை நம்ம சுலபமாக வாசிட முடியும். சில புத்தகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு உபதேசம் பண்ணுகிற புத்தகங்கள் இருக்கும். பொதுவாக நிருப வாக்கியங்கள் நமக்கு உபதேசம் சொல்லுகின்றன. அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆலோசனை புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும். ஒரு சட்ட புஸ்தகத்தை வாசிப்பாங்கல்ல, லாயர்ஸ் சட்ட புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கும் மருத்துவர் தன்னுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ இதில் கர்த்தர் சொன்ன சட்ட திட்டங்கள், அப்போ ஒரு லாயர் படிக்கிற மாதிரி அந்த புஸ்தகத்தை வாசித்து நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆனால் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கும்போது நம்ம தீர்க்க தரிசனம் அது நிறைவேறின காலம், அதனுடைய பின்னணி எல்லாவற்றோடு கூட சேர்ந்து படித்தா தான் அந்த வார்த்தைகளுடைய உள்ளான பொருள் நமக்கு விளங்கி கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் செய்கிறது என்னென்னா, வேதத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் ஒரே பேட்டர்னில் தான் படிக்கிறாங்க. அதனால்தான் நமக்கு விளங்கி கொள்ள முடியல. எல்லாமே புஸ்தகம்தான் இன்றைக்கி உலகத்தில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
பள்ளியிலே பிள்ளைகள் படிக்கிற புஸ்தகத்திற்கும், ஒரு மருத்துவர் படிக்கிற புஸ்தகத்திற்கும், ஒரு லாயர் படிக்கிற புஸ்தகத்திற்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படிக்கிற புஸ்தகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வேதங்கள் சார்ந்த புத்தகங்கள் படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு புஸ்தகத்தையும் ஒவ்வொரு விதமாக வாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நம்ம ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டு, முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு, அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம எப்படி வாசிக்கணும், எப்படி கவனிக்கணும் என்பதை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன். தானியேல் புஸ்தகத்தின் ஒரு பகுதியை நம்ம எடுத்து ஒரு சில வசனங்களை வாசித்தோம். அதை குறித்த மேலோட்டமாக சில விவரங்களை சொன்னேன். இப்போ அந்த புஸ்தகத்தை நம்ம எப்படி வாசிக்கணும் என்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லி அதை உங்களையும் வாசிக்க வைக்க நான் விரும்புகிறேன். பொதுவாக தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும்போது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அந்த புத்தகத்தை ஒரு ஆராய்ச்சியாளர் படிக்கிற மாதிரி படிக்கணும். டாக்டர் படிக்கிறது வேற, வக்கீல் படிக்கிறது வேற, கதை புஸ்தகம் படிக்கிறது வேறன்னு சொன்னேனே, பாட புஸ்தகம் படிக்கிறது வேற. தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஒரு ஆராய்ச்சியாளர் படிக்கிற மாதிரி படிக்கணும். தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கடன் படிச்சுட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறுத்தி நிதானமாக இது எதை பற்றி சொல்லுகிறது, இது என்ன காரியங்களை மறைபொருளாக நமக்கு உணர்த்துகிறது என்பதை ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி படிக்கணும். சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், ரத்தம் நம்ம பார்த்த உடனே நம்ம கண்ணுக்கு ரத்தம் தெரியும், சிவப்பு நிறமாக ஒரு திரவம். ஆனால் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அதில் என்னென்ன விதமான வியாதி இருக்குது, குறை இருக்கிறது, எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியும். சாதாரண ரத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் ஒரு பிளேடு கட் பண்ணி கூட நமக்கு ரத்தம் வரும். நம்மை பொறுத்த அளவுக்கு அது ஒரு சிவப்பு திரவம், அவ்வளோதான். சிவப்பாக ரத்தம், பிளட்டு. ஆனால் அதை வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க போகும்போது அதுக்குள்ளே சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது, பிபி எவ்வளோ இருக்குது, கொழுப்பு எவ்வளோ இருக்குது, எல்லா அளவுகளையும் அதில் பார்க்க முடியும். அது மாதிரி தான் தீர்க்க தரிசன வசனங்கள் மேலோட்டமாக வசனம் மாதிரி காணப்பட்டாலும் அதை நுணுக்கமாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அதில் மறைந்திருக்கிற விவரங்களை நம்ம விளங்கி கொள்ள முடியும். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை எப்படி வாசிச்சார் பாருங்க. அதற்கு வேதத்தில் ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. தானியேல் 9, 1, 2. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் பக்கத்தில் பைபிள் வச்சுருக்கணும். ஒரு சின்ன ஒரு குறிப்பு எழுதுவதற்கு ஒரு நோட்டு வச்சுருக்கணும். அது நல்லது. ஒரு வசனத்தை சொல்லும்போது மற்ற நிகழ்ச்சிகளை பார்க்குற மாதிரி வெறும் அந்த நிகழ்ச்சியை மாத்திரம் அப்படியே கண்கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை சொல்லும்போது நீங்களும் அதை எடுத்து வாசிக்கணும். அப்போ தான் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும். தானியேல் 9, 1, 2. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். எரேமியா 70 வருஷம் ஆகும்னு சொல்லலை. அவர் சொன்னது அந்த நடக்கிற நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா, கணக்கு பண்ணி பார்த்தா, எரேமியா சொல்லி அதற்கப்புறம் இந்த தேசம் சிறைப்பட்டதிலிருந்து இது விடுதலை ஆவதற்கு 70 வருஷம் ஆகும் என்பதை நான் கால்குலேட் பண்ணி கணக்கு போட்டு ஆராய்ந்து அறிந்து கொண்டேன். அதான் முக்கியம். அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது ஆராய்ச்சி மனப்பான்மையோடு படிக்கணும். எவ்வளோ வருஷம் வந்துச்சு, இவர் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார். இப்போ நம்ம கையில் ஒரு கேலண்டர்லாம் இருக்குது. தானியேல் காலத்தில் அப்படியெல்லாம் பெருசாக இந்த கேலண்டர்கள் எல்லார் கையிலையும் கிடைக்காது. அவர் உட்கார்ந்து இந்த ராஜாவுடைய ஆட்சி காலம் இவ்வளோ வருஷம் நீடிச்சிச்சு, இவர் இவ்வளோ வருஷம், அப்போது எப்போ வரும் இந்த விடுதலை, சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் எப்போ விடுதலையாக்கப்படுவார்கள் என்பதை கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து ஒவ்வொன்றோடு ஒன்று சீர்பொருத்தி பார்த்து
70 வருஷம் ஆகும்னு கண்டுபிடிச்சேங்கிறார். அப்படி தான் படிக்கணும். அப்போ இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை பொதுவாக நம்ம வாசிக்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல தீர்க்க தரிசியை குறித்து தெரிஞ்சுக்கிறணும். அந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த தீர்க்க தரிசி, அவருடைய பின்னணி, அவருடைய சூழ்நிலை, அவர் யார் என்பதை முதல் நம்ம தெரிந்து கொள்ளணும். தீர்க்க தரிசிகளுக்கு தீர்க்க தரிசி வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வேதத்தில் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு தீர்க்க தரிசியும் ஒவ்வொரு விதமான காரியத்தை விசேஷமாக முன் அறிவித்திருப்பார்கள். சில தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனத்தில் ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லியிருப்பாங்க, சில பேர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, சில பேர் எச்சரிப்பை சொல்லியிருப்பாங்க, சில பேர் சாபத்தை சொல்லியிருப்பாங்க, கர்த்தருடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனுடைய பின்னணி என்ன அப்படின்னு முதல்ல அந்த தீர்க்க தரிசியை குறித்து நம்ம அறிஞ்சிக்கிறணும். தானியேல் யாரு அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து அவர் வாழ்ந்த காலத்தை பற்றி அறிந்து கொள்ளணும். அவர் என்ன மாதிரி காலத்திலே வாழ்ந்தார்? தானியேல் வாழ்ந்த காலம் வேற, இன்னைக்கு நீங்கள் வாழ்கிற காலம் வேற. நீங்கள் வாழ்கிற காலத்தில் இருந்து தானியேல் வாழ்கிற காலத்தில் எழுதின புஸ்தகத்தை படிக்கிறோன்னா அந்த காலத்தினுடைய பின்னணி சூழல் உங்களுக்கு தெரியணும். சில இடங்களில் பாருங்க, சாலை ஓரங்களில் வலது இடதாக ஒரு தீவெட்டி வைத்து கொண்டு ரதங்கள் கடகடகடவென்று ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஓசியா சொல்றார். அப்போ அது என்னவா இருக்கும்? ரதங்கள் தீவெட்டி வச்சுட்டு ஓடும் அப்படின்னு. அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு பிரயாணம் பண்ணுறதற்கு, வேகமாய் ஓடுவதற்கு ரதங்களைத்தான் உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் அவர் கடைசி காலத்தில் ஜனங்கள் வலது இடது சாரியாக, இப்போ பாருங்க, சில நாடுகளில் இடது பக்கத்தை கீப் அப் பண்ணி டிரைவ் பண்ணணும், சில நாடுகளில் வலது பக்கத்தை இந்த கீப் ரைட் அப்படின்னு போட்டு வலது பக்கமாக நம்முடைய வாகனங்களை ஓட்டி போகணும். இப்போது அவர் இந்த கடைசி காலத்தில் வாகனங்கள், நம்ம இப்போ பார்க்குற பஸ்ஸு, கார்கள் போன்றவைகள் அது ஓடுறத பார்க்குறாரு. அவர் காலத்தில் காரும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது. இப்போ அதை அவர் எழுதணும். எப்படி எழுதுவார்? ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்கள், இந்த பக்கம் பார்த்தா பஸ்ஸு, நடுவில் லாரிகள் கடகடவென்று ஓடிச்சுன்னு எழுத முடியாது. லாரிங்கிற வார்த்தை தெரியாது, லாரி கிடையாது, பஸ்ஸு கிடையாது, காரு கிடையாது. அப்போ அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு சமீபத்தில் தெரிஞ்ச ஒரு பிரயாணம் பண்ணக்கூடிய வாகனம் என்ன, அதில் வேகமாக போகக்கூடிய வாகனம் என்னன்னு பார்த்தா அவர் காலத்தில் ரதங்கள் இருக்குது. ஆனால் இந்த ரதங்கள் என்ன செய்யுதுன்னா, முன்னால் ஒரு தீவெட்டி மாதிரி ஹெட்லைட்டு, அவருக்கு சொல்ல தெரியலை. அவர் பார்க்குறாரு, அதை எப்படி நம்ம சொல்கிறது? சொன்னாலும் ஜனங்களுக்கு எப்படி புரியும்? அதை காருன்னு சொன்னால் அதை வாசிக்கிறவனுக்கு அந்த நாட்களில் எப்படி புரியும்? அதனால் அவர் ரதங்கள் சாலையின் வலது இடது சாரிகளில் ஓடி அதனுடைய முகப்பில் 2 எரியிற தீவெட்டிகள் மாதிரி கடகடகடவென்று ஓடியது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும்னா அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தது என்பதை நம்ம தெரியணும். தானியேல் வாழ்ந்த காலத்தில் வேற, இப்போ நீங்களும் நானும் வாழ்கிற காலம் என்பது வேற. இப்போ நம்ம பார்க்குற பல விஷயங்கள் அவர்கள் காலத்தில் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவங்க காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த காலம் எப்படி இருந்தது என்பதை முதல்ல நீங்கள் அறிந்து கொண்டு வாசித்தா தான் அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை விளங்கி கொள்வதோடு, அவர்கள் பூடகமாய் சொல்லுகிறதை நம்ம இக்காலத்தோட இணைத்து பார்த்தால் உடனே இதுதான் சொல்லியிருக்கிறாங்க என்பதை அர்த்தமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அங்கே சொல்லப்பட்டது போல ரதங்கள் கடகடவென்று ஓடி, முன்னால் பார்த்தீங்கன்னா தீவெட்டியை பிடிச்சிட்டு ஓடிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அது அந்த காலத்தில் ரதம் என்று அவர் விளங்கி கொள்ளுகிறார். அதை அப்படியே கொண்டாந்து இந்த காலத்தில் 2026 பொருத்தி பார்த்தா அது சாலையில் ஓடுகிற வாகனங்கள் என்று நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுது. அது மாதிரி தான் என்ன செய்யணும், அந்த காலத்தில் இருக்கிறத வாசித்து இந்த காலத்தோட இணைத்து பார்த்து இப்போ இருக்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இப்படி தான் தீர்க்க தரிசனங்களை வாசிக்கணும். 3வது பாருங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது இருந்த பின்னணி தகவல்கள் தெரிய வேண்டும். அவங்க எந்த பேக்ரவுண்டில் இருந்து எழுதினாங்க. அது ஒரு ராஜாவின் காலம். இவர் தானியேலுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டால்
ராஜாவினுடைய அரண்மனையில் இவர் ஒரு அதிகாரி, ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர், அமைச்சர்களுக்கெல்லாம் மேலே பெரிய ஆள், அந்த மாதிரி இருந்தவர். அப்போ அவருடைய பின்னணி அரண்மனை சூழ்நிலை, ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள், அதனுடைய பின்னணியிலிருந்து அவர் தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்கிறார். ஏசாயாவுடைய பின்னணி வேற, எரேமியாவுடைய பின்னணி வேற, ஆகாயுடைய பின்னணி வேற, ஆமோஸுடைய பின்னணி வேற. ஆமோஸ் அத்திப்பழங்களை சந்தையிலே விற்கிறவராக இருந்தார். அப்போ ஒரு ரோட்டோர கடை வச்சிருக்கிற ஒரு வியாபாரி. அப்போ அவருடைய பின்னணி என்ன இருக்கும், அவரிடத்துல கர்த்தர் என்ன பேசியிருப்பார். அப்போ அந்த பின்னணி காலம், அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதின் பின்னணி என்ன என்பதை விளங்கி கொண்டாதான் அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே இதுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்னதனுடைய முழு அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும். இதெல்லாம் இல்லாமல் சும்மா படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தகமாக தான் இருக்கும். அப்போ அவங்க வாழ்ந்த பின்னணி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியில் இருந்து தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாங்க. சிலர் தீர்க்க தரிசி என்று அறியப்பட்டு உரைச்சிருக்கிறாங்க, சிலர் ஆசாரியர்கள் என்ற பின்னணியிலிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க, சிலர் ராஜாக்களாக இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. தாவீது ஒரு ராஜா, அவர் நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பின்னணி, அவங்க சொல்லப்பட்ட பின்னணி, அப்போ அந்த நாட்களில் என்ன சரித்திர காலம் இருந்தது, அந்த நாட்களில் அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களில் என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலை இருந்தது, என்ன மாதிரியான கலாச்சாரத்தை ஜனங்கள் பின்பற்றினாங்க, போன்ற பின்னணி தகவல்களை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தை வாசிங்கன்னா தான் அந்த காலத்தில் நீங்கள் நின்று கேட்குற மாதிரி உங்களால் அந்த தீர்க்க தரிசனங்களை கேட்க முடியும், வாசிக்க முடியும். அப்போ தான் அவர் இதை சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை இந்த கால சூழ்நிலைக்கு இணைத்து பொருத்தி பார்க்கும்போது அந்த வார்த்தையினுடைய உண்மை என்ன, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்பதை தெளிவாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். அடுத்து ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கும்போது அது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அல்லது எதை பற்றி, ஒரு தேசம் அல்லது இனம், ஜனங்கள், தனி நபர், ஒரு ராஜா அல்லது தேவாலயம், சபை, இப்படி எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசனம் அப்போ யாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அப்போ அவர் யார், அவருக்கு இந்த வார்த்தை எப்படி அது சேருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது இல்லாததுனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, யூதாவுக்கு சொல்லதை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு நமக்கு சொன்னதாக நினைத்து கொள்ளுகிறோம். ஆபிரகாமுக்கு சொன்னதை எடுத்துக்கொண்டு அதை நமக்கு சொன்னதாக நினைத்து கொள்ளுகிறோம். அப்போ நம்ம தெளிவாக ஒரு காரியத்தை வாசிக்கணும்னா, சில தீர்க்க தரிசனங்கள் ஒரு தனி நபருக்கு மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கும். அதை நம்ம அப்புறம் வேறு யாரோடையும் கொண்டு வந்து இணைத்து பார்க்க முடியாது, பொருத்தி பார்க்க முடியாது. இப்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பாரு, பூமியில் உன்னுடைய சந்ததியும் அப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு சொன்னார். இது இப்போ யாருக்கு பொருந்தும்? அதை நாம் எடுத்து வைத்து கொண்டு இதை கர்த்தர் எனக்கு சொன்னதாக நான் சுதந்திரித்து கொள்கிறேன்னா, இப்போ ஒவ்வொருவருக்கும் வானத்தின் கீழ் இருக்கிற அல்லது வானத்தில் இருக்கிற நட்சத்திர அளவுக்கு வம்சம் பெருகுச்சுன்னா என்ன ஆகும்? அது அந்த நாட்களில் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, அது அதோட முடிஞ்சது. அதை மற்றவர்களோட இணைச்சு பொருத்தி அல்லது நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. சில காரியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது, எதை பற்றி சொல்லியிருக்குது, எந்த தேசத்தை பற்றி சொல்லியிருக்குது, இந்த விவரங்களெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். பைபிளை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இது ஏதோமை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, இது எகிப்தை குறித்த கர்த்தருடைய பாரம் அப்படின்லாம் போட்டிருக்கோம். அப்போ அந்த எகிப்தை பற்றி பேசியிருந்தாங்கன்னா, நான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு எகிப்தை குறித்த கர்த்தர் பேசின பாரம் அப்படின்னு மேலே போட்டிருந்துச்சுன்னா அது எந்த தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறாரு, அது எந்த காலத்தில் வருது, அந்த காலத்தில் எகிப்து எப்படி இருந்தது, அப்போ இந்த வார்த்தை ஏன் சொல்லப்பட்டது என்பதை நம்ம படிக்கும்போது தான் தெளிவாக அந்த தீர்க்க தரிசனத்தை விளங்கி கொள்ள முடியும். அப்போ எகிப்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. மோசே காலத்தில் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கு பிறகு ஒரு காலமாக அது வேறு மாதிரி இருந்தது. அப்போ
அந்த பர்டிகுலர் தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் போது ஒரு எந்த தேசத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க, இப்போ எசேக்கியேல் சொல்லியிருக்காருன்னா எசேக்கியேல் எந்த வருஷத்தில் வாழ்ந்தார், அந்த வருஷத்தில் எகிப்தினுடைய நிலைமை என்ன, ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை விளங்கினா தான் கர்த்தர் சொல்ல வந்தவருடைய முழு பொருளை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் அந்த அர்த்தம் இருக்கு பாருங்க, அதை இப்போதுள்ள காலத்தோட இணைத்து பார்க்கவும் வசதியாக இருக்கும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினவா என்பதை கவனிக்கணும். நீங்கள் வாசிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு அதையும் நம்ம வாசிக்கணும். அல்லது நடக்க வேண்டி இருக்குதா, இனிமே தான் வர வேண்டி இருக்குதா என்று பார்க்கணும். சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட காலத்தில் நிறைவேறி இருக்கும், ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் இனி மறுபடியும் வரக்கூடிய ஒரு நிகழ்வினுடைய நிழலாட்டமாக இருக்கும். இவர் தான் வந்துட்டாரே போயிட்டாரே முடிஞ்சிச்சேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த கர்த்தர் ஏன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால், இதே மாதிரி ஒரு சம்பவம் கடைசி காலத்தில் நடக்க போகுது, அதுக்கு இது முன்னோட்டமாக இருக்கிறது அப்படின்னு சில காரியங்கள் முடிஞ்சிருக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரு காரியம் பின்னால் வரக்கூடிய நாளில் மறுபடியும் ரிப்பீட்டாக நடக்க போகுது. அதனால் இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு கால்குலேட் பண்ணி இதெல்லாம் யோசித்து தான் அந்த வசனங்களை வாசிக்கணும். அப்போ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதா, ஒருவேளை அப்போவே நிறைவேறி இருக்கும், மறுபடியும் அதே தீர்க்க தரிசனம் கால சுழற்சியிலே சரித்திரம் திரும்புகிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது மாதிரி மறுபடியும் இதே மாதிரி காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம ஏற்கனவே படித்த அந்த தீர்க்க தரிசன நிகழ்ச்சி என்பது இனி வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு முன் அடையாளமாக இருக்குன்னு அந்த நிகழ்ச்சியை கவனிப்பதன் மூலம் இப்போ வரக்கூடியதை விளங்கி கொள்ள முடியும். நம்ம அடுத்து பாருங்க, தீர்க்க தரிசனத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த காரியம், தீர்க்க தரிசனம் சொல்கிறார்ல, சொல்லும்போது கர்த்தருடைய மனநிலை எப்படி இருந்தது, இந்த தீர்க்க தரிசனத்தை என்ன மாதிரியான ஒரு மனநிலையிலே கர்த்தர் பேசினார், கோபத்தில் பேசினாரா, அல்லது அவர்கள் மேலே அனுதாபத்தில் பட்சாதாபத்தில் பேசினாரா, அன்பில் பேசினாரா, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணுமேன்னு பேசினாரா, அல்லது அவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சபித்து பேசினாரா, அது பேசும்போது கர்த்தருடைய மனநிலை என்ன, அதை அந்த வார்த்தைகள் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவர் பேசுகிற வார்த்தைகள் சொல்லுகிற காரியங்களை வச்சே நம்ம சுலபமாக அவருடைய மென்டாலிட்டி, அவருடைய அது பேசும்போது அந்த மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் எழுதிக்கிறணும். அடுத்து தீர்க்க தரிசனத்தில், வெளிப்படும் தீர்க்க தரிசனத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பக்கத்தில் குறிச்சிக்கிறணும். ஒன்று கர்த்தருடைய கட்டளை இருக்கும், கர்த்தருடைய எச்சரிக்கை இருக்கும், கர்த்தருடைய அந்த தண்டனைகள் பற்றின காரியம் இருக்கும், கர்த்தருடைய பனிஷ்மெண்ட்ஸ் தீர்க்க தரிசனத்தில் இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், அதை வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறோம். அடுத்து கர்த்தருடைய ஆலோசனைகள் இருக்கும். இதெல்லாத்தையும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுட்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு பகுதியை நீங்கள் இப்போ தியானிக்க போகிறீங்கன்னா இந்த அடிப்படைகள் எல்லாம் வைத்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் நீங்கள் அதை வாசித்து அதனுடைய பொருளை விளங்கி கொள்ளணும். ஒரு காரியம் அப்படியே மூடப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அதை பிரித்து பார்க்கறதுக்கு, தனித்தனியாக டிசெக்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் வேறு பிரித்து பார்க்கறது, அதை ஆங்கிலத்தில் இந்த டீகோட் என்று சொல்லுவாங்க. டீகோடுனா ஒரு கோடு இருக்கும், அதை அப்படியே பிரித்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு தனித்தனியாக பார்க்கறது. அப்போ தீர்க்க தரிசனங்களை டீகோட் பண்ணணும்னா என்னென்ன முறையிலே டீகோட் பண்ணணும். இரத்தத்தை நம்ம சோதித்து பார்க்கும்போது எல்லாருடைய இரத்தத்தை ஒரே மாதிரி சோதிக்க மாட்டாங்க. டாக்டர் எழுதி கொடுப்பாங்க, இந்தந்த டெஸ்ட்டு ரத்தத்தில் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இவருக்கு சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது, இவருக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பு அளவு எவ்வளவு இருக்குது, இதை மாத்திரம் பார்த்தா போதும், இவருக்கு மெக்னீஷியம் எவ்வளவு இருக்குது, இவருக்கு இந்த சத்து எவ்வளோ இருக்குது, என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த 6-7 காரியம் சொன்னேன்ல, இதை வச்சு இது ஒவ்வொன்றையும் அந்த தீர்க்க தரிசனத்தில் பொருத்தி அந்தந்த ரீதியில் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை முழுவதுமாக டீகோட் பண்ணி தெளிவாக இந்த தீர்க்க தரிசனம் மூடப்பட்டு வெளியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் இவ்வளவு விவரங்கள் இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள முடியும்.
அப்போ என்னென்னலாம் டீகோட் பண்ணணும் மறுபடியும் சொல்கிறேன், வேகமாக எழுதிக்கங்க. 1, உரைத்த தீர்க்கதரிசியை நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னா? 2வது, அவர் வாழ்ந்த காலம், அதை பற்றி அறிந்து கொள்ளணும். அவர் எந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்தார். 3வது, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பின்னணி தெரியணும். அப்போது நிலவிய அரசியல், அப்போது யார் ராஜாவாக இருந்தா, அப்போது நிலவின கலாச்சாரம். ஏன்னா ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும், கல்ச்சர். அப்புறம் சூழ்நிலைகள், அந்த நாட்களில் ஒருவேளை வெள்ளம் வந்துருந்துச்சா, ஒருவேளை கொள்ளை நோய் வந்திருந்ததா, ஒரு பஞ்சம் வந்திருந்ததா, அப்போ அந்த கால சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்ற சூழ்நிலைகளையும் நம்ம குறிச்சிக்கிறணும். அடுத்து 4வது, யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கா, ஒரு தனி நபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கதா, ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது ஒரு இனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா, கர்த்தருடைய தேவாலயம், கர்த்தருடைய ஜனங்கள், சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா. இதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டை எடுக்கணும். அடுத்து என்ன செய்யணும், தீர்க்க தரிசனம், நீங்கள் வாசிக்கிற தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேறிச்சான்னு பார்க்கணும். இதே காரியம் மறுபடியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். முதல்ல நடந்த மாதிரி தெரியும், அது நடந்திருக்கும். அதே மாதிரி சம்பவம் இனி வருகிற காலத்தில், கடைசி காலத்தில் மறுபடியும் ரிப்பீட் ஆகிறது இருக்குது. அப்படியே அதே மாதிரி டிட்டோவாக இருக்காது, அதற்கு ஒப்பான காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி சில காரியங்கள் நிழலாட்டமாய் வைக்கப்பட்டிருக்கும். இனி வரப்போகிற நிகழ்வுக்கு முன்னோட்டமாக இது வைக்கப்பட்டிருக்கும். அதனால் அதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்து 6வது காரியம், தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது, நீங்கள் வாசிக்கிற தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது கர்த்தருடைய மனநிலை என்ன, அவருடைய நோக்கம் என்ன. கோபத்தில் இருந்தாரா, எச்சரிக்கணும்னு சொல்லி எச்சரிக்கிறாரா, அல்லது ஒரு காரியத்தை அவர்களுக்கு அறிவை உணர்த்தணும்னு பேசுகிறாரா. எதுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது என்ன நோக்கத்தில், என்ன மனநிலையில் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினார் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் சுலபமாக அந்த தீர்க்க தரிசனத்துடைய உண்மை தன்மையை விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, 7வது காரியம், தீர்க்க தரிசனத்துடைய வகை. இப்போ நீங்கள் வாசிக்கிற தீர்க்க தரிசனத்தில் பல விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று கட்டளை இருக்கலாம், எச்சரிக்கை இருக்கலாம், கர்த்தருடைய தண்டனை பற்றின காரியம் இருக்கலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கலாம், கர்த்தருடைய ஆலோசனைகள் இருக்கலாம். ஒரு தீர்க்க தரிசனத்திலே 4 கூட இருக்கலாம். அல்லது சில தீர்க்க தரிசனங்கள் ஒரே காரியத்தை மையப்படுத்தும், கர்த்தருடைய தண்டனை மாத்திரம் அதில் இருக்கும். சில தீர்க்க தரிசனங்களை படிச்சிங்கன்னா அதிலே 4 காரியம் இருக்கும். அது இப்போ பக்கத்தில் இது கர்த்தர் சொன்ன ஒரு கட்டளை, இது கர்த்தர் சொன்ன எச்சரிக்கை. 4, 5வது வசனம் கர்த்தர் என்ன மாதிரி தண்டிக்க போகிறான்னு சொன்ன தண்டனை. அப்போ 8, 9 வசனங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தம். 10, 11 வசனம் நம்ம அதை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கர்த்தருடைய ஆலோசனை. இதெல்லாம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கணும், ஒரு சார்ட். அப்புறம் தான் அந்த தீர்க்க தரிசன பேசேஜை படிக்க ஆரம்பிக்கணும். இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு மூடப்பட்ட புஸ்தகமாகவே இருக்கும். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை சுலபந்தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக வந்துடும். சும்மா அப்படியே ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி படிக்காமல் அதுக்கு நோட்ஸ் எடுத்து இது என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்து அதெல்லாம் சேர்த்து பொருத்தி பார்த்தா அப்போ தான் அந்த வேதத்தினுடைய பிரம்மாண்டம் என்ன என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம எப்படியெல்லாம் விளங்கி கொள்ளணும்னு நாம் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சில காரியங்களை சொன்னேன். அதில் குறிப்பாக அந்த 7 விஷயங்கள், அந்த அடிப்படையில் தான் அந்த தீர்க்க தரிசனத்தை பிரித்து பார்க்கணும், பகுப்பு ஆராய்வு செய்யணும். பகுப்பு ஆராய்வு என்ற வார்த்தைக்கு தான் ஆங்கிலத்தில் டீகோட் என்ற பதத்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை பகுத்து பார்த்து அப்போ தான் அந்த தீர்க்க தரிசனத்துடைய முழுமையை விளங்கி கொள்ள முடியும். அதை எப்படி பார்க்குறதுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம தேர்வு செய்தது தான் தானியேல் தீர்க்கதரிசியின் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன குறிப்பு. அதை பற்றி வருகிற வாரத்தில் நம்ம இன்னும் தெளிவாக அதை எப்படி பகுப்பு ஆராய்வு செய்கிறோம் என்பதை கவனிக்க போகிறோம்.
ஆவலாக காத்துருங்க, ஜெபத்தோட காத்துருங்க. வர்ற வாரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.